உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். மானிப்பை பகுதியில் உள்ள வீடொன்றில் குளியலறையிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சிறுவன் ஒருவரை இங்கிலாந்துக்கு அழைத்துச் செல்லும் முயற்சியை கட்டுநாயக்கா விமான நிலைய குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். களுத்துறை கரணகொட வெரக்காகொட பகுதியில் சட்டவிரோதமான மதுபானம் அருந்தியதாக கூறப்படும் மூவர் திடீர் சுகையினமிட்டு உயிரிழந்துள்ளதாக வெரக்காகொட நகர காவலர் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் 3 இடங்களில் உள்ளன. ஜெர்மனியும் இந்தியாவும் சமமான போட்டியில் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றன. இந்திய பயணத்தை ரத்து செய்த எலான் மஸ்க் இப்போது திடீரென சீனா சென்றுள்ளார். இதற்கிடையே அவரது இந்த திடீர் பயணத்துக்கு என்ன காரணம் என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதை அடுத்து கொரோனா தடுப்பூசியை பல்வேறு நாடுகள் கண்டுபிடித்தன. இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்ட்ராசெனகா நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கின. இந்த தடுப்பூசி இந்தியாவில் கோவிஷீல்டு என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது. பல நாடுகளில் கொரோனா காலத்தில் இந்த தடுப்பூசி தான் போடப்பட்டது. இந்தியாவில் 175 கோடிக்கும் அதிகமான கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்தது. இதற்கிடையில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியால் உயிரிழப்புகளும் பக்க விளைவுகளும் ஏற்படுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இங்கிலாந்தில் நீதிமன்றத்தில் அஸ்ட்ராசெனகா நிறுவனம் தாக்கல் செய்த ஆவணத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் டிடிஎஸ் என்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியை லேசாக பக்க விளைவுகள் தரும் என அந்த நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுக்கு அணு ஆயுத எச்சரிக்கையை விடுவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்யாவால் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படும் அணு ஆயுத அபாயத்தை எதிர்கொள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு நியூயார்க் நகரில் கொலம்பியா பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்ய ஆரம்பித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் பிரித்தானியாவுக்குள் சிறிய படகுகள் குடியேறியோர் வருகை எப்போதும் இல்லாத அளவு அதிகரித்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒர்லி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இரவு நேரங்களில் எழும்பும் ஒலி பெரும் மாசுவதை ஏற்படுத்தும் என இதனால் மக்கள் நீண்ட காலமாக அவதியுற்றுவதும் அறிந்ததே. இந்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனை மையம் ஒன்று நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் ஒன்றாரியோ மாகாணத்தில் உள்ள ஹமர்ஹட் பழு அல்லது புரோட்ஹெட் பலனெரியன் என்ற புழு வகை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரர் கேரி கிறிஸ்டியனை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பயிற்சியாளராக நியமித்துள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மற்றொரு மெகா போட்டியை நடத்த தயாராகி வருகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.